சார் சார் உங்களுக்கு 2 புக் ஒன்று ஆதிபிரகாசம் ஜாத்தியாதிகி ஜாதிரேகவா அப்படிங்கிற இடத்துல ஜாதி குண கிரியா எதிர்ச்சாதன்மா அப்படின்னு 4 விஷயம் பிரிச்சார். இல்ல ஜாதிங்கிறது சித்தமான விஷயம், ஜாதி குணம் இது 2 சித்தம், அதுல கிரியாங்கிறது சாத்தியம், பௌத்திரிச்சா தர்மஹா அப்படிங்கிறது இன்னொருத்தரால ஏற்படுத்தக்கூடியது. சரியா? சோ எந்த వ్యక్తిயை சொல்றோமோ அந்த వ్యక్తిயில ஜாதியும் குணமும் சுதசித்தமாகவே இருக்கு. இப்ப பானை சொன்னேன்னா கடஹா அப்படின்னு சொன்னேன்னா கடத்துவம் அப்படிங்கிற ஜாத்தியும், அதே மாதிரி அந்த கடத்துக்கு ஏதோ ஒரு கலர் இருக்கு, வெள்ளை கலர், சிவப்பு கலர், ஏதோ ஒண்ணு ஒரு குணம் இருக்கு. இது 2ம் சுதசித்தமானது. அப்ப ஆகாசம் சொன்னா சார் அப்ப அங்க என்ன தெரியலையே, அங்கேயும் என்னது சப்தங்கிற குணத்தை உடையதாக இருக்கு. சப்த குணக்கம் ஆகாசம், அது சுதசித்தம். ஆகாசம் சொன்னாலே அதுல சப்தங்கிற குணம் இருக்கு. சோ அப்போ பொதுவாக ஜாதியும் குணமும் ஒரு திரவியத்துல சுதசித்தமாகவே இருக்கு. கிரியா அப்படிங்கிறது சாத்தியம். சாத்தியம்னு என்ன அர்த்தம்? மாறிண்டு ஏற்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். உட்கார்ந்து நிற்கும் போது அந்த மாடு என்னது? உட்கார்ந்து நிற்கக்கூடிய மாடு. அதுவே படுத்து நிறுத்தோம் அப்படின்னா இப்ப அது படுத்து நிற்கிற மாடு, போயிட்டு இருந்தா நடந்து நிற்கிற மாடு இல்லையா? சோ இப்ப என்ன பண்றது சொல்லுவா இல்லையா ஒரு வார்த்தை, என்ன படிக்கிற பையனை அவன் கெடுத்துட்டான். ஸோ இவன் படிக்கிற பையன், அவன் என்ன பண்றான், வம்பு பேசுறதுக்காக வந்தான். ஸோ வம்பு பேசுற பையன் படிக்கிற பையனை கெடுத்துட்டான் சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ 2 பேரும் பசங்க தான். படிக்கிறவன் அப்படிங்கிறது அவன் படிக்கிறதுனால அவன் படிக்கிற பையன் படிச்சுதான். இப்ப நான் போக படிச்சுதான் இருந்தான், இவன் வந்தோன்னு என்னாச்சு புக்கு முடிச்சிட மத்தியில, அப்ப இவன் கெடுக்கிற பையன் அப்படின்னு என்ன பண்றோம், படிக்கும்போது அந்த பையனுக்கு படிக்கிற பையன் ஓடிண்டுக்கான கூப்பிடு அப்படின்னா ஓடுற பையன் அப்படின்னு ஆகுது இல்லையா? அப்ப அந்த பையன் ஓடிண்டே எது வரைக்கும் ஓடுறானோ அது வரைக்கும் அவன் ஓடுற பையன், நின்றுட்டான்னா நிக்கிற பையன் இல்லையா? அப்ப அந்த கிரியைங்கிறது பொறுத்து, அந்த கிரியை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியமா இருக்கு. அவன் எப்போ வேணா எதனா பண்ணிட்டே இருக்கலாம். அப்போ அது சாத்தியம், ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு. எப்பொழுதும் மாடு நின்றுட்டே இருக்காது, ஓடவும் செய்யும், படுத்தவும் செய்யும், உட்காரவும் செய்யும். அதுல சலஹா கௌஹு சொன்னா சர்வதா சலஹா கௌஹுவா, அந்த கௌஹு கதாச்சித்து திஷ்டன் கௌஹுவா கூட இருக்கலாம். அதனால இந்த கிரியா பொறுத்த வரைக்கும் அது சாத்தியம் சொன்னார். அடுத்தது ஜாதி குண கிரியா தவிர 4வது விஷயம் பௌத்திர எதிர்ச்சாதன், அதாவது சம்ஞா. நம்ம சொல்றோம் இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம்? சம்ஞா, பெயர். ஏதோ ஒருத்தன் ஏதோ ஒரு நேம் கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சில இடங்கள்ல அர்த்தத்தோட நம்ம சொல்றோம் இல்லையா? தாமரைக்கு பங்கஜன் பேரு, ஏன் பங்கஜன் பேரு அப்படின்னு அர்த்தம் சொல்றோம் இல்லையா? ஆனா கமலமுக்கு தெரியல, பத்மம் தெரியல, பங்கஜமுக்கு ஒரு அர்த்தம் சொல்றோம் இல்லையா? தந்தகா ஏதோ ஒரு பல்லுன்னு சொல்றோம், அதுக்கு திஜஹான் பேரு. பல்லுக்கு என்ன பேரு? ஏன் திஜஹான் பேரு? இன்னொரு அர்த்தம் சொல்றோம், விஹி ஜாயதே, 2 தடவை அது உண்டாடுறதுனால அதுக்கு திஜஹான் பேரு. திபஹான் பேரு யானைக்கு, ஏன் திபஹான் பேரு? வாபியாம் விபதி, 2 வாயால அது குடிக்கும் இல்லையா? அப்படின்னு இப்ப என்ன பண்றோம், இதுக்கெல்லாம் காரணம் சொல்றோம், சில இடங்கள் சொல்லல, எதுனா இருந்துட்டு போட்டோம். ஆனால் இதெல்லாம் என்னது? பக்திர் எதிர்ச்சா தர்மா. நம்ம அந்த வஸ்துவை சொல்றதுக்காக என்ன பண்றோம், இதை வச்சுன்னு சில இடங்களை பேர் கொடுக்குறோம், அது இல்லாம பேர் கொடுக்குறோம். தாமரை சொதமாக, தாமரை கிட்டையே சொதகா
பங்கஜத்துவம் இருக்கா, பங்கஜம்ங்கிறது இருக்கான்னா கிடையாது. பங்கஜம் அது பேர் வச்சுருந்ததா, போர்டு போட்டுருந்ததா? ஏன்னா அப்படி சொன்னா நிறைய பங்கஜம் இருக்கு. சேத்துல முளைக்கக்கூடியது வெறும் தாமரை மட்டும் தான் சேத்துல முளைக்குமா? நிறைய புழு எத்தனையோ கிடக்கு. அப்ப என்னாச்சு, அந்த புஷ்பம் அந்த வெரைட்டியான ஒரு வஸ்துவுக்கு நம்ம பேர் கொடுக்குறோம். என்னது? தாமரை, பங்கஜம்னு பெயர். ஏன் சார் பங்கஜம் பேரு? அப்போ ஒரு காரணம் வேற சொல்றோம். ஸோ அது காரணம் இருக்கட்டும், இல்லாம போகட்டும். இந்த சஞ்ஞாங்கிறது என்னது? பக்தி எதிர்ச்சாதகம். சொல்றவனுடைய தர்மமே தவிர அவன் ஏற்படுத்தின தர்மம் அது. சரியா? இப்படியாக 4 விஷயங்கள். இது 4த்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் இப்போ கௌ சுக்லா. அது பிரமாணம் காண்பிக்காது. எது எங்கிருந்து படிக்கணும்? அதான் படிக்கணும். கௌ சுக்லா சரோடித்த இத்தியாதி சதுஷ்டை சப்தானாம் பவதி இது மகாபாஷ்யகாரா. இதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா, மகாபாஷ்யக்காரனுடைய வாக்கியம் சப்தானாம் சதுஷ்டகி பிரவர்த்தி. சப்தங்கள் 4 விதமாக இருக்கு. எந்த சப்தம்? வாச்சக சப்தம். என்ன புரிஞ்சுக்கோங்க. நம்ம முதல்ல சப்தத்தை பிரிக்கும் பொழுது வாச்சகா, லாட்சணிகா, வெஞ்சகான்னு 3 பிரிச்சோமா? இந்த வாச்சக சப்தமே 4 விதமாக இருக்குன்னு மகாபாஷ்யக்காரர். சரியா? எப்படி 4 விதமாக இருக்கு? ஜாத்திய சொல்லக்கூடிய சப்தங்கள் சிலது, குணத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள் சிலது. ஸோ இந்த சப்தம் ஜாதியை சொல்லாது. இன்னொரு சப்தம் கிரியை சொல்லக்கூடிய சப்தம் குணத்தை சொல்லாது. அதுதான் என்ன உதாரணம் காமிச்சார்? கௌ சுக்லஸ்டலோ டித்தா. கௌஹு அப்படிங்கிற இடத்துல கோத்வங்கிற ஜாதியை தான் அந்த சப்தம் சொல்லும். சலஹாங்கிற இடத்துல கிரியாவை சொல்றது. சலதி கோயில் நடந்துக்கூடிய மாடு அப்படிங்கிற சலன கிரியாவை சொல்லக்கூடிய சப்தம் தான் என்னது? சலஹாங்கிறது. அவருக்கு சுக்லஹா குணத்தை சொல்றது. அது சுக்லங்கிற அது வர்ணத்தை குணத்தை சொல்லக்கூடிய சப்தம். அது அப்போ குணவாச்சகமான சப்தம். சோ வாச்சக சப்தம் எப்படி இருக்கு? ஜாதி வாச்சகா சப்தா, குணவாச்சக சப்தா, கிரியாவாச்சக சப்தா, சம்ஞாவாச்சக சப்தான்னு பொதுவா டித்தன்னு சொன்னாங்க. ஸோ இப்படியாக சப்தானா துஷ்டகி பிரவர்த்தி. அதான் வையாக்கரணாவுடைய பட்சத்துல என்ன இருக்கு? ஜாத்தியாதிங்கிற பட்சம் எடுத்துக்கணும். பரமான்வாதீனாம் குணமத்திய பாடா பாரிபாஷிகம் குணத்துவம். என்னாச்சு? பரமான்வாதீனாம் பரமானு சொல்றீங்களே, இங்க என்ன சொல்றது? சரியா? குணமத்திய பாட்டாது பாரிபாஷிகம் குணத்துவம் அப்படி சொன்னா பரமானு நம்ம சொல்ல முடியும். பரமானு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது என்னது? பரமாணு அணுலாம் என்ன சொல்லிட்டாரு? குணத்தை சொல்லிட்டாரு இல்லையா? ஞாபகம் இருக்கா? பரிமாணங்கள்லாம் என்னது குணத்துல? சோ பரமாணுங்கிறது அளவு தானே. அப்ப அங்க என்ன பண்றதுன்னா, இல்லப்பா அதெல்லாம் குணமத்திய பாரிபாஷிகம் குணத்துவம். அங்க பாரிபாஷிகமான குணத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்னு அதையும் குணக்ரியா எதிர்ச்சானாம் வஸ்துதா ஏக ரூபானாம் அப்படி ஆசிரிய பேதம் பேத இவ லட்சதே யதா ஏகஸ்ய முகஸ்ய खड्ग मुकुर तैलालंबन भेदा. गुणक्रिया यदृच्छानां वस्तुतः एकरूपाणाम् आश्रय भेदात् भेद इव लक्ष्यते. வாஸ்தவமா நையாயிக பட்சத்துல பரமான்வாதீனாம் மத்திய பாடா சொன்னார். பரமாணுங்கிறது பரமாணுங்கிற சப்தம் எதை சொல்லும்? பரமாணுத்துவங்கிற ஜாதியை தான் சொல்லும். சரியா? இருந்தாலும் அங்க அவ என்ன பண்றா? குணமத்திய பாட்டாத்து பாரிபாஷிக குணத்துவம். குணத்து நடுவில் என்ன பண்றா? அளவையும் பரமாணு அணுல அணு மகத் தீர்க்கம் ரஸ்வன் சேதின்னு என்ன பண்றார்? அணுவை குணத்துக்கு நடுவில் படிச்சுட்டார். பாரிபாஷிகம் குணத்துவம் தவிர பரமாணு சொல்லும் எதை சொல்லும்? பரமாணுத்துவங்க ஜாதியை தான் சொல்லும். அடுத்தது சார் எல்லா இடத்துலையுமே
ஒன்னத்தானே சொல்றோம். வஸ்துதா ஏகரூபானாம் அப்படி வாஸ்தவத்துல ஒரே விஷயத்தான் நம்ம காமிக்கணும். கௌ சுக்லா சலஹா டித்தஹான்னு என்ன பண்றோம், போயிட்டு தான் பார்ப்போம். அப்போ ஏகரூபானாம் ஆசய பேதாத் பேத இவ லட்சதே. ஆசய பேதத்தினால பேதம் மாதிரி தோன்றது. சரியா? யதா ஏகஸ்ய முகஸ்ய खड्ग मुकुर தைலா ஜாலம்பன பேதா. ஒரே ஒரு முகத்தை என்ன பண்ணும், பக்தியில பார்க்கலாம், அப்போ ஒரு மாதிரி தெரியுது. தைலத்துல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, கண்ணாடில பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. ஒரே முகம் தானே, ஏன் வேற வேறையா தெரியுது? ஒரு கண்ணாடில பார்த்தா பளிச்சுன்னு தெரியாது, நல்லா கிளியரா தெரியுது. கத்தியில பார்த்தா ரிஃப்ளெக்ட் ஆறுது, ஆனா அப்படியே யதாவத்தா தெரியல. தைலத்துல சுத்தமா தெரியல, ஆனா இருக்கு. மூஞ்சின்னு பார்த்தோம்னா தண்ணிக்குள்ள பார்க்குற மாதிரி மூஞ்சி நம்ம மூஞ்சின்னு தெரியும். அந்த மாதிரியாக ஏகரூபானாம் அப்படி ஆசய பேதா. இப்ப என்னாச்சு, ஒரே முகம் ஆசய பேதத்தினால வேற வேற தெரியுது இல்லையோ, இந்த மாதிரி இங்கேயும் ஆசய பேதாது பேத இவ லட்சதே, வேதம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார். ஏகபட்ச பிரமாண்வாதி விஷயத்தை கேட்டார். அவ இந்த விஷயத்துக்கு வரல, அவ அடுத்து வரப்போறான். அவ ஜாதியோட சேர்ந்த व्यक्तिயை தான் அவ ஒத்துக்கிறான். அது அடுத்து வரப்போறது இல்ல. இந்த பூர்வபட்சத்து கேள்வி கேட்கிறார். அதாவது பரமாணுன்னு அவ சொல்றாலே, பரமாணுவ சப்தம் ஜாதியை சொல்லுமா இல்ல குணத்தை சொல்லுமா அப்படிங்கிற கேள்விக்கு பரமான்வாதி சப்தங்களும் ஜாதியத்தான் சொல்லும். சரியா? அவ என்ன பண்ணிட்டா, குணத்துக்கு நடுவில் படிச்சுட்டா. நையாயிக்கர் என்ன பண்ணிட்டா, அணு மகத்து அப்படின்னு அணுவை குணத்துக்குள்ள படிச்சதுனால அது பாரிபாஷிகம் தான். பாரிபாஷிகம் என்ன அர்த்தம், பேச்சளவுக்கு தான். அவ அவர் பேரு கொடுக்குறா. சரியா? கண்ணாயிரம்னு பேர் வச்சான்னா 1000 கண்ணு இருக்குன்னு அர்த்தம் அவனுக்கு. அந்த மாதிரி அவ என்ன பேர் கொடுத்துருக்கா, அதுக்கு அணுன்னு பாரிபாஷிகம் குணத்தை தவிர அது ஜாதியத்தான் சொல்லும், குணத்தை சொல்லாது. குணக்ரியா எதிர்ச்சானாம், குணமோ கிரியையோ எதிர்ச்சா சப்தமோ இதெல்லாம் ஏகரூபமாக இருந்தாலும் சரியா, ஆசிரிய பேதாது. இப்ப என்ன தெரியறது, ஏகரூபா எதை சொல்றார், குணம் அப்படிங்கிறது, குணம் அப்படிங்கிறது இப்போ குணம் எடுத்து வெள்ளைங்கிறது கௌ சுக்லா இல்லையா, சுக்லஹா குணம். இந்த குணம் ஒன்னா இல்ல வேற வேறையா, வெண்மைங்கிறது ஒன்னா வேற வேறையா, ஒண்ணுதான் அப்படின்னு எடுத்திருந்தால் மீமாம்சகா பட்சம். ஒண்ணுதான் எடுத்திருந்தால் மீமாம்சகா பட்சம். வேற வேறேன்னு ஒத்துக்கிறா வையாக்கரணம். வெண்மைங்கிற வஸ்து ஒன்னாக இருக்க முடியாது. இப்போ இந்த துணியில் இருக்கக்கூடிய வெண்மையும் இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய வெண்மையும் இங்க இருக்கக்கூடிய வெள்ளையும் ஒரே மாதிரி இருக்கா? போர்டு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஒயிட் போர்டுங்கிறோம். இப்போ ஒயிட் போர்டுக்கும் இந்த ஒயிட் பாட்டிலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? அப்போ வெண்மை. ஆனா எல்லாருக்கும் என்ன சொல்றோம், இப்ப இந்த ஒயிட் போர்டு சொன்னா இந்த ஒயிட் சுக்லம் சௌக்லம் பழக்கம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த வர்ணம் அப்படின்னு என்ன சொல்றோமோ, குணம் சொல்றோமோ, அந்த வர்ணத்துக்கும் அந்த குணத்துக்கும் இந்த பாட்டில உள்ள சுக்ல வர்ணத்துக்கும் பேதம் இருக்கா இல்லையா? ஆனா அப்பதான் என்ன பிரயோகம் பண்றோம், சுக்லம் தான் பிரயோகம் பண்றோம் இல்லையா? வாஸ்தவம் தானே? அப்போ வஸ்துதா ஏகரூபானாம் அப்படி உலகத்துல வாஸ்தவத்துல ஒண்ணுதான், வெண்மைங்கிறது ஒண்ணுதான். ஆனால் அதுல பேதத்தை ஒத்துக்கிறோம். அதுல ஏன்னா ஆசய பேதா, அந்த வெண்மைங்கிறது எதை ஆசைச்சிருக்கோ அதை தகுந்த மாதிரியாக வித்தியாசப்படுறது. பால்ல உள்ள வெளுப்பு பனியில இல்ல, பனியில உள்ள வெளுப்பு முத்துல இல்ல இல்லையா? அப்ப வெளுப்பு வெண்மைங்கிறது ஒன்னாக இருந்தாலும் அதை எதை ஆசைச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி வேற வேறையாக இருக்கு. பேதா இவ லட்சதே. அதுக்காக என்ன பண்ணார், ஒரே ஒரே முகம் வேற வேற இடத்துல பார்க்கப்படும் பொழுது வேற வேற தெரியுதோ இல்லையோ. அது இப்ப எதுக்காக சொல்ல வராது அப்படின்னால், ஒண்ணு பல இடத்துல தெரிஞ்சா உங்க ஜாதி வந்துடும். ஒரே விஷயம் பல இடத்துல தெரிஞ்சா உங்க ஜாதி வந்துடும். ஜடத்துவம் ஜாதி. ஏன் ஜாதி? அது எந்த விதமா பாடம்னா இருக்கட்டும்,
வெள்ளை கலர் பானையா இருக்கட்டும், சிவப்பு கலரா இருக்கட்டும், இல்ல கொஞ்சம் பெருசு சின்னதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரே விஷயம் தான் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு? கடத்துவம். அப்ப அது ஜாதி. சரியா? ஒரே விஷயம் பலதுல இருந்ததுன்னா அது ஜாதி இருக்கு. மனுஷத்துவம் அப்படிங்கிறது ஜாதி. ஏன் மனுஷத்துவங்கிறது ஒரு விஷயம், அது எங்க எல்லாம் இருக்கு? பல விதமான ஜனங்கள் கிட்ட இருக்கு. என்கிட்டயும் மனுஷத்துவம் இருக்கு, உங்ககிட்டயும் மனுஷத்துவம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கா? அப்ப அங்க ஜாதின்னு நம்ம சொல்றோம். இப்போ வெண்மை அப்படிங்கிறது ஒரே விஷயம் தான், எல்லார்கிட்டயும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜாதி ஆயிடும். மகாபாஷர் அதை ஒத்துக்கல. சரியா? நீ ஒண்ணுன்னு சொன்னாலும் கூட அது எங்கெங்க இருக்கோ அதை பொறுத்து மாறுறது. ஆனா மனுஷத்துவம் உமாவதி கிட்ட இருந்தா ஒண்ணு, லோகேஷ் கிட்ட இருந்தா ஒண்ணு கிடையாது. மனுஷத்துவம் மனுஷன் யாரெல்லாம் மனுஷன் ஆகும், துஷ்டனோ நல்லவனோ கெட்டவனோ அயோக்கியனோ, மனுஷத்துவம் கிட்ட. சரியா? சோ அப்ப மனுஷத்துவங்கிறது ஆசிய பேதாத்துன்னா பிஜதே. என்கிட்ட இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும், உங்ககிட்ட இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு கிடையாது. எல்லாருக்கிட்டையும் மனுஷத்துவம் தான். சரியா? தமிழ்ல உள்ள மனுஷத்துவத்தை வானசாங்க அனுபவம். கடத்தம் எல்லாருக்கும் கடத்தம் தான். அதுதான் மாற்றம் உண்டா? சரி, சின்ன குடமா இருக்கிறனால இந்த கடத்தம் கொஞ்சம் சின்னதா இருக்கும், அது பெரிய குடம், அங்க கடத்தம் எவ்வளவு இருக்கும்? பெருசா இருக்கும். ஒன்றும் கிடையாது. யானையிலையும் சரி, இல்லையா, பூனையிலையும் சரி, என்ன இருக்கு? ஜீவன் ஒரே அளவு தான். இல்லையா? யானையில உள்ள ஜீவன் பெருசா இருப்பார், பூனையில கொசுல உள்ள ஜீவன் பூண்டு இருக்கும். அப்படிதான் உண்டா? அப்ப என்னாச்சு? கடத்தம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி. பல வஸ்துக்கள்ல இருந்தால் அங்க ஜாதி வரும். ஆனால் இங்க வெண்மைங்கிற ஒண்ணு பல வஸ்துல இல்ல. அப்படி ஒரே வஸ்து தான் பல இடத்துல இருக்குன்னு ஒத்துனா ஜாதியை ஒத்துனா மாதிரி ஆயிடும். அப்போ சுக்லங்கிற வண்ணத்தை சொல்ல, சுக்லத்துவங்கிற ஜாதியை சொல்ற மாதிரி ஆயிடும். சுக்லாங்கிற பதத்தை சொல்லும், சுக்லத்துவம் அப்படிங்கிற ஜாதியை சொல்ற மாதிரி ஆயிடும். அது மீமாம்சகாலுடைய பட்சம். ஜாதி தேவங்கிற பட்சம் மீமாம்சகால் அப்படிதான் ஒத்துக்கிறார். ஆனா வையாக்கரனால் என்ன பண்றா? ஒண்ணுதான், அதை ஒத்துக்கிறோம். ஆனால் ஆசிரிய பேதா பேதா இவ லட்சத்தை, அந்த ஒரே ஒரு வஸ்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மாதிரி மாற்றம் அடையிறது. அதனால பால்ல உள்ளது கண்ணாடியில தெரியக்கூடிய அந்த பிரதிபிம்பம் ஜலத்துல தெரியல, ஜலத்துல தெரியக்கூடியது கர்ஜத்துல தெரியல, கர்ஜத்துல தெரியறது தைலத்துல தெரியல. அதனால ஆசிரிய பேதா யதா ஏகஸ்ய முகஸ்ய பேதா இவ லட்சத்தை தத்துவது. ஆசிரிய பேதாது குணம் கிரியா எல்லாம் தான் நடக்கிறது. எது நடக்கல? ஆடு நடக்காம மாடு நடக்குமா? மாடு நடக்காம மனுஷன் நடப்பானா? யானை நடக்கிற மாதிரி குதிரை நடக்குமா? ஆனா எல்லாமே சலதியா? கஜஹா சலதி, அஸ்வஹா சலதி. யானையும் குதிரையும் ஒரே மாதிரி நடக்குமா? புலி ஓடுற மாதிரி நாய் ஓடுமா? இதுமே தான் தாவதி. மனுஷன் கூட தாவதி. தாவதி மதம் போட்டதுனால எல்லாம் ஒன்னாயிடுமா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? பாவன கிரியா எதை ஆசைச்சிருக்கோ அதனால அதுக்கு மாற்றம் வருதுன்னு சொல்றாங்க ஐயாக்கதான். பாவனங்கிற கிரியா மான்ல இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, மாட்டுக்கிட்ட இருந்தா மாடு மான் துள்ளி உடிச்சு ஓடுமா? மாடும் ஓடும், கண்ணுட்டி எல்லாம் ஓடும். ஆனா மான் குதிக்காம ஓட முடியுமா? அப்ப என்னாச்சு? தாவனங்கிறது பசுமாட்டுக்கிட்டையும் கண்ணுக்கிட்டையும் இருக்கு, மான்கிட்டையும் இருக்கு. ஆனால் ஆசிய பேதா பேதா இவ லட்சத்தை. எதுக்காக ஸ்பெசிபிக்கா சொல்றாரு அப்படின்னா, ஜாதியை கொண்டு வரக்கூடாது. ஜாதி எப்ப வரும்? ஒரே வஸ்து பல இடத்துல இருந்தா ஜாதி வரும். ஆசிரியம் எதுல இருக்கோ ஆசிரியம். மனுஷத்தை இப்ப யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கா? அப்போ நான் ஆசிரியம். அதே மனுஷத்து உங்ககிட்ட இருக்கா? நீ ஆசிரியம். சோ கண்ணாடி தான் சொன்னேன், மூஞ்சி கண்ணாடியில பாக்குறேன்னா கண்ணாடி ஆசிரியம். அதுல இருக்கும் பொழுது என் மூஞ்சி எப்படி தெரிகிறது? பளிச்சுன்னு தெரியுது. ஜலத்துல பாக்குறேன், அங்க என் மூஞ்சி எப்படி தெரியும்? ஸ்பஷ்டமா தெரியாது, வெக்தமா தெரியாது இல்லையா? ஏன் தெரியல? மூஞ்சிதான் மாறி போயிடுதா? ஆசிரிய பேதா. அந்த பிரதிபிம்பத்துக்கு எது ஆசிரியமா இருக்கோ அங்க என்னாச்சு? வித்தியாசம் இருக்கு. கண்ணாடி வேற, ஜலம் வேற இல்லையா? அதனுடைய பேதத்தினால என்ன ஆச்சு? பேத இவ லட்சத்தை. இந்த மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, அந்த மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. இங்கேயும் பாக்குறான், அங்கேயும் பாக்குறான்ப்பா. கண்ணாடிலையும் பாக்குறான், பக்கம் தண்ணி இருக்கு, அங்கேயும் பாக்குறான். இங்க இருக்கிற மூஞ்சி வேற மாதிரி இருக்கு, அங்க இருக்கிற மூஞ்சி வேற மாதிரி இருக்கு. சில சர்க்கஸ் எல்லாம், சர்க்கஸ் இந்த மியூசியம் வச்சிருப்பாங்க, கண்ணாடி இந்த மிரர் இதுன்னு வச்சிருந்துப்போம். குண்டா காமிக்கும், மெலிசா காமிக்கும் இல்லையா? நீ அந்த கண்ணாடிக்குள்ள நின்று வச்சுக்கோங்க, எழுத்தாவில பார்த்தேன்னா குண்டா தெரியுவேன், பக்கத்துல பார்த்தேன்னா அதே நீ இப்படி ஒலிம்பியா தெரியுவேன்.
நிக்கிறது என்னது ஒரு சைஸ் தான். ஆனா ஆசிரிய பேதாது கண்ணாடியிலேயே வேற வேற கண்ணாடி. இது ட்ரையாங்குலர் வேற அது மாதிரி வச்சிருக்கான். அதனால என்ன இருக்குது வேற மாதிரி காண்பிக்கிறது. இப்போ ஆசிரிய பேதாது பேதைவ லட்சத்தே அப்படின்னு சொல்லி அதனால இந்த விழுப்பும் அந்த விழுப்பும் ஒண்ணு கிடையாது. இந்த விழுப்பும் அந்த விழுப்பும் ஒன்னா இருந்தா தான் நம்ம என்ன பண்ணலாம் அந்த சுக்லத்துவங்கிற ஜாதியை சொல்றதுன்னு சொல்ல முடியும். ஓகேவா? அது ஒன்னாக இல்லாதனால நம்ம என்ன வாங்கிக்கிறோம் சுக்லஹாங்கிற பதத்தினால வெறும் குணத்தை மட்டும்தான் வாங்கிக்கிறோம். அப்போ கௌஹு சுக்லஹா அப்படிங்கிற கௌஹுங்கிற இடத்துல கோத்துவம் சுக்லஹாங்கிற பதத்தினால நம்ம என்ன வாங்கிக்கிறோம் வெறும் வர்ணத்தை குணத்தை மட்டும் வாங்கிக்கிறோம். சலஹா அப்படிங்கிறத வெறும் கிரியா மட்டும் வாங்கிக்கிறோம். இதெல்லாம் வையாக்கரத்தை சொல்லி முடிச்சாரு. இப்ப அடுத்த பட்சம் ஜாதி ரேவா ஜாதி ரேவ மீமாம்சகர் என்ன பண்ணிட்டா 4 ஒத்துக்கல. வாச்சகம்ங்கிறது ஒண்ணுக்காக ஜாதி வாச்சகம் தான் எல்லா சப்தம் என்ன சொல்லும் ஜாதியை தான் சொல்லும். ஹிமபய சங்காத் ஆசிரியேஷு பரமார்த்ததா பின்னேஷு சுக்லாதிஷு வாசம்தான்பா. ஹிமபய சங்காதி ஆசிரியேஷு பனியிலேயே இருக்கக்கூடிய வெண்மை, பாலில் இருக்கக்கூடிய வெண்மை, சங்கத்தில் இருக்கக்கூடிய வெண்மை. இது வாஸ்தவமா ஒண்ணும் சொல்ல முடியுமா? எந்த முட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டான். அதனால பாக்குற எவனும் சங்க மாதிரியே பால் இருக்கு, பால் மாதிரியே பனி இருக்குன்னு சொல்ல முடியுமா? பனியில உள்ள வெளுப்பு ரொம்ப லேசான வெளுப்பா இருக்கும். பால்ல இருக்க வெளுப்பும் பனியில உள்ள வெளுப்பும் ஒரே மாதிரி இருக்குமா? ஐஸ் கியூப் எடுப்பா, ஃப்ரீசர்ல இருந்து ஐஸ் கியூப் எடுக்கிறேன்னு அந்த ஐஸ் கியூப்ல இருக்கக்கூடிய வெளுப்பும் பக்கத்துல பால் வச்சிருக்கேன், அந்த பால் வெளுப்பும் ஒரே மாதிரி இருக்குமா? புது வேஷ்டிக்கும் 10 நாள் கட்டின வேஷ்டிக்கும் ஒரே மாதிரி வெளுப்பு இருக்குமாடா? உபாகரமா அன்னைக்கு பிரபலம் பூனை ஒரு மாதம் கழிச்சு எப்படி இருக்கு அந்த புணக்கு இந்த புணக்கம் சொல்லவே வேண்டாமே. வாத்தியார் என்ன பண்ணார்? பழைய புனல் பார்த்து எடுங்கோ. பார்த்தே எடுக்க வேண்டாம், நல்லா தெரியும் பழைய புனல் எப்படி இருக்கு. 2 வருஷம் ஆச்சு போன உபாகரமாக போனது. அது அருந்த சுருட்டி இப்போ கலருக்கு என்ன வித்தியாசம் தெரியாது. ஆனா அது என்ன புனல் வாசம், அதுவும் வெளுப்பு தான் இல்லையா? சோ அந்த வெளுப்புக்கு இந்த வெளுப்பு வித்தியாசம் கிடையாது. என்ன சொன்னா முட்டாள் தான் சொல்லணும் இல்லையா? பரமார்த்ததா பின்னேஷு வாஸ்தவத்துல பேதம் இருக்கு. வாஸ்தவத்துல இந்த வெளுப்பும் அந்த வெளுப்பும் ஒண்ணுன்னு எவனும் சொல்லவே முடியாது. இப்ப இங்க பாரு, இந்த பேப்பர்ல உள்ள வெளுப்புக்கும் இந்த பேப்பர்ல உள்ள வெளுப்புக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? இந்த பேப்பர் வெள்ளையும் இந்த பேப்பரும் வெள்ளை பேப்பர் தான். வித்தியாசம் தான் தெரியறதா இல்லையா? கண்ணு எத்தாப்புலவே வித்தியாசம் தெரியுதுப்பா. பிரத்யக்ஷங்கிறது பரம பிரமாணம். எவனை கேட்டாலும் எனக்கு மட்டும் தான் தெரியும் சார் இல்லை, எவனை கேட்டாலும் இதுவும் ஒன்னாண்டானா இல்ல சார் கொஞ்சம் லைட்டா இருக்கா கொஞ்சம் முன்னாடி டார்க்கா எவனு சொல்லு. அப்போ இந்த வித்தியாசம் இருக்கும் பொழுது ஐயாக்க நான் சொன்ன பட்சம் கரெக்ட்னு தோன்றது. ஆனா மீமாம்சகர் என்ன சொல்றான்? வாஸ்தவம் தான்ப்பா. இருந்தாலும் என்னவன்ட்டா இருந்தாலும் பரமஸ்ரா பின்னேஷு சுக்லாதிஷு யத்வசேன சுக்ல சுக்லஹா இத்தியாதி அபின்ன ஆதான பிரத்யோத்பத்தி. எல்லா இடத்துலயும் என்ன பண்ற? வெள்ளை பேப்பர், வெள்ளை துணி, வெள்ளை பாகு, வெள்ளை முத்து, வெள்ளை கலர் உண்டு. எல்லா இடத்தையும் வெள்ளை வெள்ளை வெள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கேன். எதை வச்சு சொல்லிட்டு இருக்கேன்? அப்போ அங்க எல்லா இடத்துலயும் அபின்ன ஆதான அபின்னமான விஷயத்தான் நீ சொல்லிட்டு இருக்க. அபின்ன அபிதான நீங்க பேதம் காண்பிக்கிறியா? எல்லா இடத்தையும் வெள்ளையான பால், வெள்ளையான முத்து, வெள்ளையான அப்படின்னு வெள்ளை வெள்ளை தானே பேசிட்டு இருக்கேன். அது எப்படி பேச முடிஞ்சது? வேற வேறையா இருந்தா வேற சப்தம் தான் பிரயோகம் பண்ணோம் இல்லையா? அதுதான் தெரியல. இந்த இங்கிலீஷ்காரன்லாம் லைட் ப்ளூ, அந்த ப்ளூ, இந்த பிரிச்சுட்டான். நமக்கு 7 கலர் தான் வச்சுருக்கோம் இல்லையா? ரத்த கிருஷ்ணா அப்படின்னு. ஆனா சித்திரம் அவன் என்ன பண்ணிட்டான்? ப்ளூலயே இந்த பெயிண்ட், அதுவும் இந்த பெயிண்டர்லாம் வீட்டுக்கு பெயிண்டர் கூட்டி வச்சுக்கோ புக்லெட் காமிக்கிறான். ப்ளூல ஒரு 25-30 வெரைட்டி காமிக்கிறான். நீங்க கம்ப்யூட்டர்லாம் பார்த்து பேசுவோம், டிசைன் உள்ள போன எல்லாம் கலர்ல எவ்வளவு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ என்னாச்சு? எத்தனை விதமான கலர் அது ஒரு பேர் கொடுக்குறான். இந்த அவன் போட்டோ காமிச்சா புல்லட் பார்த்தோம்னா இது ராயல் ப்ளூ, இது வந்து அந்த ஸ்கை ப்ளூ, இந்த கத்திரிக்காய் ப்ளூ வந்து அமைச்சு ஏதோ லைட் 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 லைட்டா அது பேரை கொடுத்து இவ்வளவு பேரும் சொல்றான். ஆனால் எல்லாம் ரைட்டு, கடைசியில என்ன நிக்கிறது? ராயல் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, ப்ளூ ப்ளூ தானே சொல்லிட்டு இருக்க நீ இல்லையா? அந்த ஏன்னா இன்னொரு கலர் பார்த்த உடனே அது என்ன பண்ணான்? இது ராயல் ரெட் அப்படிங்கிறான், மெரூன் அப்படிங்கிறான். ஏன் மெரூன்? ப்ளூ போட வேண்டியதானே, ஏன் போடல?
இந்த கலர் அந்த கலர் வித்தியாசம் தெரிகிறது. சரியா? இந்த கலரும் அந்த கலரும் நீலமும் சிவப்பும் ஒண்ணு கிடையாது. தீர்மானத்துல இருக்கான். ஆனா நீலத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான்? 1000 வெரைட்டி போட்டிருக்கான். அந்த ப்ளூ, இந்த ப்ளூ, இந்த ரெட், அந்த ரெட், இந்த ரெட். இல்லையா? ஆனா எல்லாமே ரெட் தானே. எல்லாம் ரெட்டுன்னு ஏன் நினைக்க தோன்றது உனக்கு? எல்லாத்துலயும் நீ 1000 வித்தியாசம் காமிச்சாலும் எல்லாத்துலயும் ரெட்டுங்கிற ரத்தத்துவம்ங்கிறது இருக்குப்பா. இந்த ரத்த வர்ணத்துவம் இருக்கவே தான் என்ன பண்ற? அந்த ரெட்டு இந்த ரெட்டுன்னு போடுற. இல்லைன்னா இது இந்த ரெட்டு, இது இந்த எல்லோ, இது இந்த ப்ளூ அப்படித்தானே போடணும். அதனால எல்லாத்தையும் அந்த ஒயிட், இந்த ஒயிட், சில்வர் ஒயிட், இந்த கார் எடுத்தா எத்தனை ஒயிட் வச்சிருக்கான்? இந்த ஒயிட் 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 நான் எல்லாத்தையும் ஒயிட் தானே போட்டிருக்கேன். அப்ப எதனால அந்த ஒயிட்னு சப்தம்? சுக்ல சுக்லா இத்தியாதி அபின்ன அபிதான பிரத்யோத்பத்தி. எல்லாத்துலயும் வெள்ளை வெள்ளை வெள்ளைங்கிற, இப்ப வெள்ளையான காருங்கிற, வெள்ளையான படிங்கிற, வெள்ளையான பாலுங்கிற. இது எதனால உண்டாச்சு அப்படின்னா தத் சுக்லத்வாதி சாமானியம். சுக்லத்துவம் அங்க இருக்கு. இத்தனை 15 ஒயிட்டை காமிச்சிட்டு எல்லாத்தையும் ஒயிட் ஒயிட் நீ அப்ப என்ன தெரியாது? அந்த சுக்லத்துவம் அப்படிங்கிறது காமனா இருக்கு. வெள்ளை நாயா இருந்தாலும் கருப்பு நாயா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் நாய் சுனக்கத்துவம் இருக்கும் இல்லையோ. அதனால நம்ம என்ன பண்றோம்? இது வெண்மையான நாய், இது கருப்பான நாய், இது சிவப்பு நாய், இது வந்து டாபர் நாய், இது வந்து நம்ம ஒரு நாய், இந்த ஒரு நாய் சொல்ற முடியும். அதெல்லாம் சேர்த்துக்க வரைக்கும் நாய் தானே முடிக்கிற. அந்த நாய் தான் ஏன் சொல்ற? சுனக்கத்துவம்.